வணக்கம், என் பேர் நாராயண் நாகேந்திர ராவ். மாலை பொழுதின் மயக்கத்திலே என்னோட முதல் தமிழ் திரைப்படம் பிஹைண்ட் ரூட்ஸ் மூலியமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என் படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு ஜாலியான ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு ரொமான்டிக் மியூசிக்கல், சில்லுன்னு ஒரு கதை. அது சொல்லும்போது எனக்கே சந்தோஷமா இருக்கு. ஸோ பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். காதலோட வேறு வேறு பரிமாணங்கள், வேறு வேறு நிலைகளை முழுக்க முழுக்க 2 மணி நேரத்துக்குள்ள சாயங்காலம் 7 மணில இருந்து 9 மணிக்குள்ள நடக்கிறது தான் இந்த கதை. மியூசிக் தான் இந்த படத்தோட மெயின் மெயின் பேக்ரவுண்ட். ஸோ படத்தோட ஸ்டார் காஸ்ட் ஆரி, சுபா, பஞ்சு சுப்பு, பாலாஜி, தேஜஸ்வினி, கருணா, சதீஷ், விஷ்ணு, இவங்க தான் என்னோட ஸ்டார் காஸ்ட். அச்சு ராஜாமணி மியூசிக் பண்ணியிருக்காரு, கோபி அமர்நாத் ஷூட் பண்ணியிருக்காரு, எடிட்டிங் தியாகராஜன் பண்ணியிருக்காரு, லிரிக்ஸ் ரோஹினி மேம் எழுதியிருக்காங்க. எங்களோட சவுண்ட் டிசைன் தாமஸ் குரியன் அண்ட் ராஜ்கிருஷ்ணன். ஸோ படம் கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் எழுதி 1 வருஷம் எடுக்கப்பட்ட படம். இது எல்லாத்துக்கும் நடுவில் என்னோட ப்ரொடியூசர் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மா கிரியேஷன்ஸ் திருமதி CH மயூரி சேகர் அவர்களுக்கு இந்த சினாரியோவில் என்னோட மனமார்ந்த நன்றி. ஏன்னா அவங்க சப்போர்ட் இல்லாமையோ இல்லாட்டி அவங்களோட கோஆபரேஷன் இல்லாமலோ இந்த படம் பண்றது கஷ்டம். இந்த படத்துல லைவ் சவுண்ட், சிங்க் சவுண்ட் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம். சிங்க் சவுண்ட் அப்படின்னா ஸ்பாட்ல என்ன பேசுறாங்களோ அதை அப்படியே ரெக்கார்ட் பண்றது தான் சிங்க் சவுண்ட். எங்க ஹீரோயினும் தமிழ்லேயே தான் பேசியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தனியாக ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து எல்லா கேரக்டர்ஸும் அழகாக டிஃபைன் பண்ணி ஒரு கேஃபேக்குள்ள, ஒரு காஃபி ஷாப்குள்ள 2 hours நடக்கிறது தான் இந்த கதை. ஸோ நீங்க எல்லாம் கண்டிப்பா பார்ப்பீங்க நான் எதிர்பார்க்குறேன். பாருங்க, பிஹைண்ட் ரூட்ஸ்ல உங்க ஃபீட்பேக்ஸ் கொடுங்க, அவங்க மூலமா எங்களுக்கு சேரும். அண்ட் விஷ் யூ ஆல் அ ஹாப்பி லைஃப். ஹாய், திஸ் இஸ் ஆரி. நான் மாலை பொழுதின் மயக்கத்திலே படத்தினோட ஹீரோ பேசுகிறேன். பிகைன் வுட்ஸ் மூலியமாக அவங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். இப்போ தான் மீடியாவுக்கு ஷோ முடிச்சுட்டு வெளியில் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். எல்லாரும் மூஞ்சிலையும் சிரிப்பு பார்க்குறேன். ஸோ ஐ ஹோப் எல்லாரும் இந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப நம்புகிறேன். பிகாஸ் வி கெட் அ குட் ரெஸ்பான்ஸ். ஸோ 27th of July 2012 இந்த படம் ரிலீஸ் ஆகுது ரெட்டச்சொல்லிக்கு அப்புறமா. ஐ எம் வெரி எக்ஸைட்டட். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த படம் 2 வருஷமா ப்ரொடக்ஷனில் 1 year ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு 1 year பண்ணியிருக்கோம். ஸோ வி டுக் அ லாங் டைம் டு ப்ரொடியூஸ் அ மூவி. பிகாஸ் ஏன்னா ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய மெனக்கடல் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன்னா எல்லாருமே நல்ல படம்னு சொல்கிறாங்களே, இந்த படம் என்ன ஜானரில் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு மியூசிக்கலாக ஒரு படம், ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு படம், ஒரு லவரை கூட்டிகிட்டு போய் நீங்கள் படம் பார்க்கலாம், ஒரு அப்பா அம்மா கூட்டிகிட்டு போய் படம் பார்க்கலாம், ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு போய் படம் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சிட முடியும் அப்படிங்கிறது எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்தது. பட் த வே ஹி நரேட் த ஸ்டோரி ரியலி இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் ஜாப். ஸோ படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றது புரியும், நீங்களும் அதை அனுபவிப்பீங்க. அதே நேரத்தில் இந்த படம் லைவ் சிங் சவுண்ட், டப்பிங் கிடையாது, அந்த ஸ்பாட் என்ன பேசுகிறோமோ அதுதான். ஸோ அதுக்கு தனியாக ஹோம்ஒர்க் பண்ணோம், ஒர்க் ஷாப் பண்ணிட்டு வாய்ஸ் டெசிபல், வாய்ஸ் மாடுலேஷன்ஸ், ஸோ கொஞ்சம் அதை இயல்பாகவும் பண்ண வேண்டிய ஒரு கம்பல்ஷன் இருந்தது. பட் வி டன் அ குட் ஜாப் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா டோட்டல் ஒரு சவுண்ட் எல்லாத்தையும் சுற்றிட்டு இருக்கிற எந்த ஒரு நாய்ஸுமே இல்லாமல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா ஃப்ளைட் போச்சுன்னா உடனே அந்த சவுண்டு டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி ஃப்ளைட் போனதுக்கப்புறம் சவுண்டு கட் பண்ணதுக்கப்புறம் தான் திருப்பி ரோல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் மூவியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாங்ஸ், மியூசிக். சாங்ஸில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு லவ் வருது அப்படின்னா அதுக்கு ஒரு சாங் இருக்குது, லவ் வந்துடுறதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு சாங் இருக்குது, லவ்வில் டிப்ரெஷனாக அந்த பொண்ணு நம்ம விட்டு போயிடுச்சு கிடைக்குமா கிடைக்காதுன்னா அதுக்கு ஒரு சாங் இருக்குது, அதுக்கப்புறமா
என்னடா வாழ்க்கை அப்படின்னு வச்சா அதுக்கு ஒரு சாங் இருக்கு. ஸோ திரும்ப லவ் கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்டா அதுக்கும் சாங் இருக்கு. ஸோ இந்த ஹோல் பேக்கடா ரொம்ப நாளைக்கு அப்புறம் லவ்வோட லேஸுக்கு தகுந்த மாதிரியான மனநிலைக்கு, அதாவது நம்ம சந்தோஷமா இருக்கும்போது என்ன பாட்டு கேட்போம், கொஞ்சம் மூடியா இருந்தா என்ன பாட்டு கேட்போம், கொஞ்சம் டிப்ரெஷனா இருந்தா என்ன பாட்டு கேட்போம், இப்படி எல்லா ஜானருக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு சாங் பண்ணியிருக்காங்க. பட் இதை கொரியோகிராஃப் பண்ணியிருக்கிறது வந்து நந்தா. படி டன் அ கிரேட் ஜாப். டெஃபினட்டா ஒரு பெரிய கொரியோகிராஃபரா ஒரு வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த படத்துல ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ நான் சொல்லணுங்கிறதுல அவரோட ஒர்க்கை பார்த்தாலே டெஃபினட்டா இல் பிகம் வெரி குட் கொரியோகிராஃபர் இன் இந்தியன் சினிமா. அதுக்கப்புறம் டிஓபி ஐ யூஸ் டு கால் ஆல்வேஸ் கண்களே. ஏன்னா என் கண்ணு என்னை எப்படி எல்லாத்துக்கும் காட்டுதோ அவர் கண்ணில் மொத்த குருவையும் எவ்வளோ அழகா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணணுமோ அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால கோபிக்கு நான் வந்து இங்கே தேங்க் பண்ணுறதுங்கிறதில்ல. ஸோ அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் கோபிக்கு. அதுக்கப்புறம் அச்சு இஸ் மை பாடி அகெயின். அவரை பற்றி சொல்லவே, ஏன்னா நிறைய சாங்ஸ் இதெல்லாம் சொல்லிட்டேன். இல் ராக் டெஃபினட்டாக. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மியூசிக்கெல்லாம் உணர்வு ரீதியாக ஒரு படம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீலாக இருக்குது. டெஃபினட்டாக உங்களுக்கும் அந்த ஃபீல் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். தமிழ் சினிமாவில் அவருக்கு ஒரு பெரிய இடம் அச்சுவுக்கு காத்துட்ருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்னோட டைரக்டர் நன்னதன் நாராயண பற்றி சொல்லணும்னா இஸ் வெரி ஸ்வீட் பர்சன். இந்த படம் ஒர்க் பண்ணும்போது வி பீன் ஒர்க்கிங் ஆஸ் அ ஃப்ரெண்ட், நாட் ஆர்டிஸ்ட், நாட் டைரக்டர், நீ டிஓபி, நீ கொரியோகிராஃபர், அந்த மாதிரி இல்லை. எல்லாரும் கிளம்பி போவோம், ஒரே ரூமில் படுத்துப்போம், ஒரு ரூம் இல்லையா இன்னொரு ரூம் ஷேர் பண்ணிப்போம். ஸோ ஷூட்டிங் அந்த மாதிரி ஒர்க் பண்ணோம். ஏன்னா நாராயண் பற்றி சொல்லணும்னா இஸ் வெரி அடமெண்ட் வாட் ஹி வாண்ட்ஸ். என்ன வேணுங்கிறதுல முதல்ல தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர்கிட்ட நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மகிட்ட இருந்து வரதும் ரொம்ப கிளாரிட்டி இருக்கும். பிகாஸ் ஏன்னா கன்ஃபியூஷனோட ஒரு விஷயம் பண்ணும்போது ஆர்டிஸ்ட் இருந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வராது. ஃபர்ஸ்ட் டே காலையிலே சீன்ஸுக்கு ஆஃபீஸ்க்கு வர வச்சுட்டு எனக்கு என்ன எடுக்கிறோன்னு சொல்லிடுவார். டைலாக் கொடுக்க மாட்டார், ஆன் த ஸ்பாட் மட்டும் தான் டைலாக் எங்கள் கையில் வரும். ஏன்னா இந்த படம் லைவாக இருக்கிறனால அந்த மூமெண்ட்ல நீங்கள் அதை பேசினா தான் எனக்கு லைவாக எக்ஸ்பிரஷன்ஸ் வரும். நீங்கள் பாட்டுக்கு மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா ஒரு மாதிரி கிளிஷேடாக இருக்கும். அந்த மாதிரி வேணாம் ஹரி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த மாதிரி இந்த படம் இன்னைக்கு லைவாக இருக்குது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா டெஃபினட்டாக அது நாராயணனோட பங்கு தான். நாங்கள்லாம் வந்து ஜஸ்ட் டூல், வி பீன் ப்ரெசென்டிங் வாட் ஹீ வாண்ட். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுறது ஐ எம் ரியலி ப்ரவுட். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஒர்க் பண்ண படங்கள், என்னோட ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா ரெட்டச்சுலி, இங்கிட்ட பாரதிராஜா சார், பாலச்சந்தர் சார், சங்கர் சார். அதுக்கப்புறம் என்னை அடையாளப்படுத்தினது இன்ட்ரோடக்ஷனாக எனக்கு ஒரு அடையாளம் கிடைச்சது அந்த படம். அங்கீகாரம் கிடைக்க போகிறது இந்த படம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறம் தரணின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது இன்னும் கப்பல் ஆஃப் மந்த்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் சில்லுன்னு ஒரு காதல் டைரக்டர் கிருஷ்ணா சார், நெடுஞ்சாலை ப்ராஜெக்ட். அது பார்த்தீங்கன்னா இட்ஸ் பீரியட் ஃபிலிம். அதுக்கு தான் தலையில் முடியெல்லாம் வச்சு நிறைய வளர்த்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ பாதி வெட்டிட்டு இந்த சாங்குக்காக இடையில போயிட்டு வந்தேன். அகெயின் பாதி முடிஞ்சிடுச்சு. ஸோ ஐ ஹோப் ஆல் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் ஆல்சோ இஸ் அ ப்ராமிசிங் ப்ராஜெக்ட். டெஃபினட்டாக நான் நல்ல படம் கொடுப்பேன். ஸோ அதனால் ஹோப்ஃபுல்லி இந்த நல்ல டீமை, இந்த புதுசாக நாங்கள் எடுத்துருக்கிற முயற்சி என்கரேஜ் பண்ணுங்கள் யூத் டீமை. ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இன் தியேட்டர். தியேட்டரில் போய் படம் பாருங்கள். ஸோ சிடியில் படம் பார்க்காதீங்க. உங்களுடைய கோஆப்ரேஷனுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். Vanakkam, என் பேரு தேஜஸ்வினி. I'm a part of this amazing film which was so much fun to shoot. எல்லாமே ஒரே செட்ல ஒரு 10 நாள் கண்டினியூஸா ஷூட் பண்ணோம். லாட்ஸ் ஆஃப் ஃபன். ஏன்னா 8 கேரக்டர்ஸ் தான் மொத்த மூவிலேயே. ஸோ எல்லாரும் சுத்தி இட் வாஸ் லாட் ஆஃப் ஃபன். என் கேரக்டர் எப்படின்னா ஒரு ரொம்ப அப்செட்டான ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் கேரக்டர். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சமான கேரக்டர். பாலாஜி மேல நிறைய வாட்டி காஃபி டீ அதெல்லாம் தூக்கி போடுற கேரக்டர். ஸோ ஐ தாட் இட் வாஸ் கோனா பி so much fun shooting it and I had absolute blast shooting it. Actually ஒரே லொகேஷன்ல இவ்ளோ வேரியேஷன்ஸ் காட்ட முடியும்னு சொல்லிட்டு I didn't really imagine, but actually எடுக்க தெரிஞ்சது எவ்வளோ வேரியேஷன்ஸ் are possible னு. And it was very very interesting. It was very different experience. Not that I've had too many experience, so it was fun for me. Thank you, Behind Woods.